எம்எல்ஏ ஆனா இவ்ளோ ஜாலியா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா, நானும் ஏதாச்சும் பண்ணியிருந்திருப்பேன். ஆமாங்க, சட்டசபையில நம்ம தமிழ்நாடோட முதலமைச்சர் மற்றும் தாவேகாவோட தலைவரான ஜோசப் விஜய் அவர்கள் முதல் முறையா எம்எல்ஏ ஆன எல்லாருக்குமே கார் வழங்கியிருக்காரு. அண்ட் அந்த கார் கூடவே சேர்த்து ரூ. 1,00,000வும் மாசம் மாசம் குடுக்க போறாராம். ஸோ எதுக்கு அந்த ரூ. 1,00,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் மெயின்டெனன்ஸ்க்கு, காருக்குன்னு ஒரு டிரைவர் போட்டு அவருக்கு ஒரு சேலரி, அந்த மாதிரி 75,000 காருக்காகவும். அண்ட் ஒவ்வொரு எம்எல்ஏவும் தங்களுக்காக உதவியாளர்கள் வச்சுக்கணும். அந்த உதவியாளர்களுக்கு மாத சம்பளம் 25,000 அப்படின்ற கணக்கில் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 75,000 + 25,000 = 1,00,000 வரைக்குமே கொடுக்க போகிறாங்களாம். ஸோ இதனால தாவேகா எம்எல்ஏக்கெல்லாம் பயங்கர குஷியாக இருக்காங்க. இது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். உன் துணிமணி. டேய் துணி என்கிட்ட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றா இருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. எர்ரா வட்டியா எர்ரா எடு எடு எடு. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க.